அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களுடைய பஞ்சபூத சக்திகளில் ஏதாவது ஒரு சக்தி நமக்கு கிழமைக்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா நட்சத்திரம், திதி, யோகம், கர்மம், இது எல்லாமே என்ன சொல்கிறோன்னா தினமும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது எப்பயுமே அசுபதி முதல் மிருகசீரிடம் வரை பிறந்தவங்க கிழமை தோஷம் உடைய திருவாதிரை டு பூரம் வரைக்கும் பிறந்தவங்க திதி தோஷம் உடையவர். உத்திர நட்சத்திரத்தில் இருந்து உங்களுக்கு விசாக நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவங்க நட்சத்திர தோஷத்தில் பிறந்தவங்க. அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் இருந்து உத்திராட நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவங்க யோக தோஷம் உடையவர். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா திருவோணத்திலிருந்து ரேவதி வரைக்கும் பிறந்தவங்க கரண தோஷம் உடையவர். இந்த கான்செப்டை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ இந்த கான்செப்டை யாரையாலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது என்னென்னா, எப்போ கிழமை தோஷம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவன் என்ன சொல்கிறான்னா மரணம். அவர்கள் கிழமை தோஷமுடையவர்கள் ஆயிலை ரொம்ப கவனமாக ஆயில்னா அவருடைய உடலுடைய டெம்பரேச்சரை நல்லா பார்த்துக்கணும். அப்போ அந்த ஆயில் டெம்பரேச்சர் சரி பண்ணணும். ஆயில் சார்ந்ததாக அதாவது அசுபதி டு மிருகசீரிடம் வரைக்கும் பிறந்தவங்களுடைய உண்மை நிலைமை என்ன சொன்னால், நோய் வராமல் எவ்வளவு இருக்கும். இவங்களுக்கு நோய் வருவதற்கு காரணம் என்ன சொன்னால், தன்னுடைய உடம்பில் இருக்கிற ஹீட்டை சரியாக பராமரிக்கணும். அப்போ பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தோஷத்தை போக்கணும் இல்லையா, அந்த தோஷத்தை போக்குவதற்கு என்ன தானம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு தான பொருள் இருக்கு. அப்போ உங்களுக்கு கிழமை தோஷத்தில் போய் பிறந்தவர்கள் அசுவதி டு மிருகசீரிடம் வரைக்கும் பிறந்தாங்க. அப்போ இவர்கள் செவ்வாய்க்கிழமை என்ன சொல்லலாம், மஞ்சள் தானம் பண்ணணும். மஞ்சள் கண்டிப்பாக இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மஞ்சள் தானம் பண்ணணும். மஞ்சள் தானம் பண்ணினால் என்ன சொன்னான்னா, இவர்களுடைய உடம்போடைய டெம்பரேச்சர் தன்மைகள் சமன்படும். தானம் என்பது யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணது நமக்கு அந்த தோஷத்தை போக்கும். அப்போ எந்த ஒரு மனிதனும் கிழமை தோஷத்தில் போய் பிறந்திருந்தால் அவர்கள் வாரம் சும்மா சிம்பிளாக மஞ்சள் விரலி மஞ்சள் பண்ணலாம். கிழங்கு முகத்துக்கு போட்டு குளிக்கிற மஞ்சள் கிழங்கு தானம் பண்ணலாம். மஞ்சள் பொடியும் தானம் பண்ணலாம். இதை இந்த மனிதர்கள் கண்டிப்பாக தானம் பண்ணணும். எப்பயும் செவ்வாய்க்கிழமை இந்த ஆதிபத்தியத்தில் பிறந்த முதல் பேசிஸில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அல்லது அவர்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு
கொஞ்சம் நல்ல வெதுன்னு வெண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி குளிக்கணும். அப்போ தான் உங்களுடைய கிழமை தோஷம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் தன்மைகள் கண்டிப்பாக சமன்படுத்தப்படும். இதை தயவு செய்து எல்லா மனிதரும் தங்கள் பிறந்த கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா தாங்கள் பிறந்த கிழமையில் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா அசுபதி டு மிருகசீரிடத்துக்கு மட்டும்தான் இது. அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இது பண்ணி மஞ்சள் பொடி போட்டு குளிக்கணும். தான் பிறந்த கிழமையில் மஞ்சள் உப்பும் மஞ்சளும் போட்டு ஒரு நல்லா கலக்கி அழகாக வெது வெந்நியில் நல்லா சுகமாக, ஆனால் சோப்புக்கெல்லாம் போடக்கூடாது, நல்ல நிதானமாக தேய்ச்சி குளிங்க. உங்களுடைய கிழமை தோஷம் போயிடும். இது வாரம் கண்டிப்பாக செஞ்சுக்கணும். ஓகேவா? செஞ்சுக்கணும். அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா திதி. திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவர்களுக்கு திதி என்று சொல்லக்கூடிய பணம் ஒரு தோஷமானது. பொருளாதாரம் இவர்களுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கும், அதை சமாளிக்க முடியாது. டெம்பை அதை என்ன சொன்னோன்னா சால்வேஷன் பண்ண முடியாது. அப்போ சால்வேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் பிறந்த திதி இருக்கு இல்லையா, திருவாதிரையிலிருந்து பூர நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவங்க திதி தோஷம் உடையவர்கள். நீங்கள் பிறந்த திதியில் என்ன செய்யணும்? பெருங்காயம் தானம் பண்ணணும். அப்போ பெருங்காயம் தானம் பண்ணுவது ப்ளஸ் எப்பயுமே உடலில் கொஞ்சம் பெருங்காயம் கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா எது உங்களுக்கு நலிஞ்சிருக்கு? திதி நலிஞ்சு போச்சு. அப்போ நலிஞ்சதை உயிர்ப்பிக்கணும்னா தானமும் பண்ணணும், உடலில் உட்கொள்ளவும் செய்யணும். அப்போ திதி தோஷத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் பெருங்காயம் தானம் பண்ணணும். பெருங்காயத்தை உடலில் சாப்பாட்டில் நல்லா சேர்க்கணும். இது வீட்டில் சொல்லி வச்சிருக்கோம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டு எனக்கு வைக்கிறது இல்லை. இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ரேஷியோவை நீங்கள் கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா நட்சத்திர தோஷம். அப்போ நட்சத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நட்சத்திரம் அப்படின்னா உத்திரம் டு விசாகம் வரைக்கும் பிறந்தவங்க நட்சத்திர தோஷம் உடையவர்கள். இந்த நட்சத்திர தோஷம் என்பது என்ன சொல்லலாம்னா கர்மாவை சுட்டிக்காட்டு. நட்சத்திரம் தோஷம் இடத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பிறகு கர்மா என்று சொல்லக்கூடிய இப்போ ஒருத்தர் உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 5 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த போராட்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சித்திரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் வந்திருக்காரு. எங்கள் வீட்டிலே ஒரு மருமகன் சித்திரை நட்சத்திரம். அப்போ அந்த கர்மாவை இவர்களெல்லாம் அனுபவிச்சு ஒரு நிலைமைக்கு வந்தவங்க. இன்னொரு நண்பர் போராட்டத்தில் இருக்கிறார். எங்களுக்கு ஒரு சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிற நபருக்கு நம்ம என்ன பண்ணி விட்டோம்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை பார்த்துருவோம். சில நபர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ என்ன சொல்கிறோன்னா இந்த நட்சத்திர தோஷம் உடையவர்கள் கண்டிப்பாக சீரகத்தை தானம் பண்ணணும். அப்போ சீரகத்தை எப்போ தானம் பண்ணணும்? புதன்கிழமை தானம் பண்ணணும். புதன்கிழமை சீரகத்தை தானம் பண்ணலாம். அல்லது தான் பிறந்த நட்சத்திரம் வருகின்ற அன்று சீரகம் ஒரு 100 கிராமோ 1/4 கிலோவோ வாங்கி தாராளமாக தானம் பண்ணுங்கள். யாருக்கு வேணாலும் தானம் பண்ணலாம். காலையில் நான் வரும்போது என்ன சொன்னேன்னா ஒரு அம்மா கோயிலில் நின்றுட்டு இருக்குது. எனக்குன்னு ஒரு தான பொருள் இருக்குது. வாங்கிட்டு என்ன சொல்கிறேன்னா நான் கோயிலில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கோயிலில் சாமி கும்பிட்டு போகுது. இங்கே வாங்க அப்படின்னு. என்னையா இருந்துச்சு? இதை வாங்கிக்கிட்றீங்களா அப்படின்னு. வாங்கிக்கிட்றியா அப்படின்னு சொல்லி நல்ல மனசோட
என்னை பெரிய மனுஷன் நினச்சோ இல்லை ஏதோ கொடுக்கான்னு நினச்சோ வாங்கிக்கிட்டீங்களா வாங்கிடுச்சு. சரி 10 ரூபா டீ குடிக்க வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்ச்சு. கொடுங்க ஐயா வாங்கிக்கிட்டேன் அப்படின்ச்சு. அதுவே பெரிய புண்ணியம். எதிர்பாராத நேரத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு 50 கிராம் நெய் பாட்டில் கொடுத்துட்டு ஒரு 10 ரூபா டீ குடிச்சுக்கணும்னு சொன்னோம்னா இருந்துச்சு. எந்த பெண்ணுமே வந்து அது வந்து பெண்ணுன்னா ஒரு கஷ்டப்பட்டது முகத்தை பார்த்தானே தெரியும். முகத்தை பார்த்தேன் நம்மளை பார்த்து ஒருத்தர் வந்து இங்கே வாங்க இந்தாங்க வச்சுட்றீங்களா ஒரு டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்வதை கேட்பதற்கு எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியும், நான் அந்த ஊருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது. நல்லா இருக்கீங்களா, வச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா நம்மளுடைய கர்மாவை ஒரு ஏழைபாளைகள் வந்து என்ன சொன்னா சாப்பிடும்போது அதை யூஸ் பண்ணும்போது கர்மா கண்டிப்பாக போகும். அதனால் நட்சத்திர தோஷம் உடையவர்கள் உத்தரத்திலிருந்து விசாகம் வரை பிறந்தவர்கள் கண்டிப்பாக சீரகத்தை தான் பிறந்த நட்சத்திரத்தில் தானம் பண்ணலாம். பண்ணினால் உங்களுடைய நட்சத்திர தோஷம் வந்து கண்டிப்பாக போகும். அந்த நட்சத்திரம் என்பது என்ன சொன்னான்னா நிலம். நட்சத்திரம் என்பது நிலம். நிலம் உங்களுக்கு திதி என்பது நீர், கிழமை என்பது நெருப்பு. இதனால் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த பஞ்சபூதங்களை பிரிக்கிறதுல நிறைய வேறுபாடு இருக்குது. இதுதான் கரெக்டு. கிழமை என்பது நெருப்பு. கிழமை என்பது நெருப்பு. அந்த கிழமைக்கு அதிபதி செவ்வாய். திதி என்பது நீர். திதிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். நட்சத்திரம் என்பது வந்து என்ன சொன்னா நிலம். அதற்கு அதிபதி புதன். அதற்கு அடுத்து சீரகத்தை தானம் பண்ணியாச்சு. சீரகம் நல்லா வந்து உடலில் நல்லா சேர்க்கலாம். இந்த பெருஞ்சீரகம்னு ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுட்டு எடுத்தா கடையில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வாங்கி வந்துச்சா கொஞ்சம் வாயில் போட்டு நல்லா உதவிக்கிட்டு போனேன்னா உங்கள் நட்சத்திரம் தோஷம் போகும். அதுக்கடுத்து யோகம். யோக தோஷம். யோக தோஷம்னா என்னது? யோகம் என்பது ஆகாயம். இந்த யோகத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் குரு. ஒரு யோகத்தை குருவால் வந்து காட்டி கொடுக்க முடியும். உனக்கு என்ன யோகம் இருக்கிறது, நீ சக்ஸஸாக இந்த வழியில் போகணும்னு சொல்லக்கூடியவர் யார்? குரு. அப்போ இந்த யோக தோஷத்தை போக்கணும். அப்போ யோக தோஷத்தை போக்கணும். இதெல்லாம் வந்து தோஷத்தை போக்குவதற்கு தான். அப்போ அந்த யோக தோஷத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் அனுசத்தில் இருந்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யோக தோஷத்தை உடையவர்கள். யோகம் என்பது நோயை சுட்டி காட்டக்கூடியது. நோய் தான் யோகம் என்பதற்கு நோய் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் இதிலிருந்து அனுசத்திலிருந்து உத்திராடம் வரைக்கும் பிறந்தவங்க யோகமாக இருந்து விழுந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூல நட்சத்திரம் சிறு வயதிலே வந்து என்ன சொன்னேன்னா வந்து, ஐயா உனக்கு வீடு கட்ட வேண்டிய கல்யாணத்திற்கு முன்னாடி வீடு கட்டாதையா அப்படின்னு சொல்கிறேன். நான் கட்டிட்டு தான் கல்யாணம் முடிப்பேன் பார். பிடிக்கங்காரு. இல்லை வேண்டாம்ப்பா, அது உனக்கு வேண்டாண்டா, இப்போ இருக்கிறத வச்சுட்டு பண்ணுவோண்டா, அதுக்கு பிறகு உனக்கு வந்து பின்னாடி நல்லது வரும்டா அப்படின்னா, சரி முளை பிடிச்சி கெட்டியாச்சு. கல்யாணம் முடியல. பிறகு கல்யாணத்தை இழுத்து பறித்து முடிச்சாச்சு. மூல நட்சத்திரத்துக்கு முடிச்சாச்சு. முடித்த பிறகு என்ன சொல்லியாச்சுன்னா, யார் சொல்கிறதையும் கேட்கல, வீட்டை வித்தாச்சு. கட்டிய வீட்டை அழகாக அற்புதமாக பண்ணி வைத்த ஒன்றை இன்னைக்கு வித்தாச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு அந்த யோகம், வீடு என்பது ஒரு யோகம் அல்லவா, அந்த யோகத்தை தன் கையிலிருந்து அவர் இழக்கிறார். இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கடன் வாங்கிட்டார். யார் வந்து முளை பிடிச்சி கட்டி கொடுத்தாலும் அதே நபர் என்ன சொல்கிறேன்னா, கெட்ட வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்ன நபர் ஆகிய நானே நேற்று அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகளை பார்த்து வீட்டை விற்றுருங்கடா, விற்றுட்டு கடத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, வேறு என்ன பண்ண முடியும்? கேட்காதவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு பூரா சொன்னது குருவோடைய சொல்கிறத கேட்கறது கிடையாது. என்ன காரணம்னா, அந்த மாதா பிதா குரு என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியத்தை எல்லாரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா மதிச்சு தான். நான் இன்று வரை மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேரை மதிக்கிறதுனால தான் என்ன சொன்னேன் ஸ்டெபனாக இருக்க முடியுது. அதனால் நீங்கள் இந்த அனுசம் முதல் உத்திராட நட்சத்திரம் வரை பிறந்தவர்கள் உங்களுடைய யோகம் ஓடிக்கொண்டிருக்கிற நாள்,
உங்களுடைய யோகம் ஓடிக்கொண்டிருக்கிற நாள் அல்லது வியாழக்கிழமை வெந்தயம் தானம் பண்ணுங்கள். வெந்தயம் தானம் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடுவீங்க, நல்லா வருவீங்க. அந்த சில இதுகள் வந்து உங்களுக்கு மைனஸ் வராது. அதற்கு அடுத்து நீங்கள் உங்களுடைய திருவோணம் டு ரேவதி வரைக்கும் பிறந்தவங்க கரணம் தோஷம் உடையவர். இவர்களுக்கு எப்போ வேணால் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற சொல்லு இந்த இவங்களுக்கு தான். திருவோணத்திலிருந்து ரேவதி வரைக்கும் பிறந்தவங்க என்ன சொன்னால், கரணம் தப்பினால் மரணம். எப்பயுமே அமைதியாக நல்லபடியாக தன்னுடைய கரணத்தை வந்து பக்தியோடு பார்த்து வச்சுக்கிடணும். இல்லைண்ணா காரணம் தக்குனால் ஏன்னா காலையில் தானே பார்த்தேன் சாயந்தரம் செத்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கரண தோஷத்தை போக்கக்கூடியது கரணம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எந்த பூதத்தை சார்ந்தது என்று சொன்னால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காற்று பூதத்தை சார்ந்தது. யோகம் என்பது ஆகாய பூதத்தை சார்ந்தது. அப்போ கரணம் என்பது காற்று பூதம். அப்போ கரணத்திற்கு வந்து காற்றை சொல்லியிருக்கான். ஒரு செகண்டில் மூச்சு காற்று நின்றுச்சுன்னா அதுக்கடுத்து சவம் விழுந்துருச்சுடா, உணவு விழுந்துருச்சுடா, வீட்டுக்கு சொல்லி விடுங்கடா அப்படின்னு தான் சொல்ல போகிறான். மனிதனாக இருக்க போதும் இப்போ சார் அப்படிமா மனிதன் கீழே விழுந்தப்பட்டு விழுந்துட்டார்டா, என்னடா செய்ய முடியும், அவருடைய நிலைமை தான். அது எது? மூச்சு காற்று குடுங்கிடும். கரணத்திற்கும் மூச்சு காற்றுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, அதற்கு அதிபதி யார்? சனி. எங்கே போய் கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லாம் கரெக்டாக ஃபிட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ கரண தோஷம் உடையவர்கள் காரியம் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது, பிரச்சனையாக இருக்குது, எங்கே வேணாலும் கட்டையில் முட்டின மாதிரி இருக்குங்க. எப்பயுமே என்ன செய்யணும்னா, தன்னுடைய கரணநாதன் ஓடிக்கொண்டு இருக்கும்போது மிளகு தானம் பண்ணணும். மிளகு டெய்லி வந்து என்ன சொல்கிறேன்னா, கரணம் வேலை செய்யலையா ஒரு மிளகு வந்து என்ன சொல்லணும்னா போட்டுக்கிடணும். போட்டு சும்மா சுவைச்சிட்டே இருந்தால் அந்த தோஷம் போகும். அப்போ சனிக்கிழமை மிளகு தானம் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு வந்து உங்களுடைய கரணம் ஓடிக்கொண்டிருக்கும்போது மிளகு தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரணம் வந்து வீக் இல்லாமல் இருக்கும். அப்போ தானத்தால் அந்த இதெல்லாம் வந்து உணவில் சேர்க்கக்கூடியது தான். மஞ்சள் உணவில் சேர்க்கக்கூடியது, பெருங்காயம் உணவில் சேர்க்கக்கூடியது, சீரகம் உணவில் சேர்க்கக்கூடியது, வெந்தயம் உணவில் சேர்க்கக்கூடியது, மிளகு, இத்தனையும் பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ அருமையாக அதை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொருவரும் என்ன அமைப்பில் பிறந்திருக்கிறீர்களோ அவர்கள் சொல்லியாச்சு. முதல்ல கிழமை தோஷம், ரெண்டாவது திதி தோஷம், மூணாவது நட்சத்திர தோஷம், நாலாவது யோக தோஷம், அஞ்சாவது கரண தோஷம். அப்போ கிழமை அப்படிங்கிறது அசுவதி டு மிருகசீரிடம், திதி திருவாதிரை டு பூரம், நட்சத்திரம் உத்திரம் டு விசாகம், அதுக்கடுத்து யோகம் அனுசம் டு உத்திராடம், அதற்கடுத்து கரணம் திருவோணம் டு ரேவதி கரண தோஷம். அப்போ கரண தோஷம் உடையவர்கள் மிளகு தானம் நல்லா. இத்தனையும் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னேன், எத்தனை ஜோதிடங்கள் இருந்தாலும் என்ன வேணாலும் பாருங்கள், இது வந்து உயிர் நாடி உயிர்ப்பை கொடுக்கும், உயிர்ப்பு சக்தியை கொடுக்கும், உங்களுடைய வெற்றி பாதைக்கு இழுத்து கொடுக்கும். இந்த 5 பொருள்களை மறவாதீர்கள். இந்த 5 பொருள்களை மறவாதீர்கள். இப்போ புரிஞ்சு போச்சா? உங்களுடைய கரணநாதனுக்கு உண்டான கிரகம் எந்த தோஷத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிடலாம். உங்களுடைய கிழமைநாதன் வந்து எந்த தோஷத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னு தெரிஞ்சிடலாம். உங்களுடைய திதிக்குண்டான ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா, உங்களுடைய திதிக்குண்டான ஒரு கிரகம் இருக்கும். அந்த திதிக்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்குறதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்து சொல்லலாம். இருந்தாலும் இப்போதைக்கு இதுக்கு மேலே என்ன செய்ய, 20 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் பார்க்குறது வந்து வியூவர்ஸ் கம்மியாகிடுங்க. காரணம் இலகுவாக எல்லோரும் அது எது நினைக்கக்கூடியது தான். இருந்தாலும் 20 நிமிஷம் தான் ஆகுது. ஆனால் இது முக்கியமானது. அதனால் எல்லோரும் தானம் பண்ணுங்கள், சிறப்பாக இருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதிராமன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.